Hi hello guys, so welcome back to our channel. So இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர்ஸஸ் முடிஞ்சா ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம நேற்று லைவ்ல ப்ளே பண்ணோம். மறுநாள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். யாரு கூட ப்ளே பண்ணோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல வந்து எம்பிஆர் கிரண் ஒருத்தர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர். ஸோ யூடியூபர் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு மேட்ச் போடலாமா ஒன் வர்சஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் அந்த மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் நம்ம கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட யூஐடி கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்மளோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 1.1K ஃபேமிலி. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 13 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ 1.1K ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரீடர் மேட்ச் நடத்த போகிறோம். ஸோ இனி டெய்லி மேக்ஸிமம் லைவ் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கூட வந்து ப்ளே பண்ண வரலாம். ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் சீரியஸாக சொல்ல போனால் யூடியூபர்ஸும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி எல்லாரும் நம்மளோட ப்ரோ பிளேயர் மாதிரி தான் விளாடுறாங்க. நம்ம மட்டும்தான் அந்த உருட்டுறோம் பார்த்தீங்களா, காயினை உருட்டுற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஸோ வேற லெவலில் கேம் பிளே கொடுத்தாரு. பார்த்தீங்க அப்படின்னா குளோவல் போட்டிருந்தாரா, சரி ஓகே நம்ம இந்த சைடு ஏறிடலாம், அங்கிட்டு தான் ஏறினா அடிக்கிறாருலாம் நம்ம அப்படின்னு இங்கிட்டு ஏறலாம்னு சொல்லி கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்த ட்ராக் மேலே தூக்கிருக்கலாம். பட் என்னன்னே தெரில ட்ராக் வந்து மேலே ஏறவே இல்லை. ஸோ நம்மளுக்கே தெரியல எப்போ ஏறுமோ அப்போ ஏறாது. கடைசி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி ஜோன் பக்கத்தில் கொண்டு வந்துச்சு. சரி ஓகே ஜோன் கிட்டேயாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் மெடிக்கிட் வர போடலையா, ஸோ மெடிக்கிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் வந்து எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 0-2 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து தரமாக கொண்டுட்டார். யூடியூபர் தான்யா இந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறாரு. நம்ம பாட்டு தான்யா அந்த மாதிரி தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கிறோம். சரி கன் ஸ்கின் வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் மேலே படம்னான்னுக்குதுங்க. எந்த கன் வச்சிருந்தாலும் நம்ம அடிச்சா மட்டும்தான் உண்மைக்குமே வந்து அடிக்கணும். சும்மா நான் வந்து இவ்வளோ ஸ்கின் வச்சிருக்கேன் அவ்வளோ ஸ்கின் வச்சிருக்கேன் பெரிய மேட்டரே கிடையாது. ஸ்கில்லு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறி போவேன். சரி இங்கிட்ட காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக அப்படி குதிச்சு கூட போக மாட்டேன். மேலே போனோடனே டேரக்ட் சார் டசடீரில் வந்து தரமாக முடிச்சிருவாரு. ஸோ பார்த்தீங்கன்னா 0-3 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ டெய்லி மேட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் நம்ம வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களோட கேம் பிளே நம்மளோட சேனல் வரும். ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கூட நம்ம விளாடணும். அதுதான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான மெயின் ரீசனே. ஸோ சம்திங் சில ரீசனில் விளாட முடியல லைவ்ல அப்படின்னா கூட நம்ம நார்மலாக கேம் பிளே பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நம்மளோட சேனல் வந்து மேலே க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை, இனிமேல் இந்த மேட்ச்சும் சோனில் முடித்தா மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் ஆயிரும். அவரும் எலிமினேட் ஆயிடுறாரு. ஸோ ஆனால் நம்ம வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தான் சந்தோஷம் வந்துச்சு. நல்ல வேலை முட்டைக்கு எட்டுன்னு சாவலப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1-3 அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நானும் விட்டடிக்க நல்ல டேமேஜ் எப்பட்றா அப்படின்னு சொல்லி ஓடுவேன். ஓடுறத பார்த்தா அவர் க்ளோவல் போட்டு மெடிக்க போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது நம்ம அடிக்கிறதும் உள்ள மாட்டேக்கு ஒழுங்கா, இல்லை அவர் அடித்தா நம்மளுக்கு டேரெக்டாக ஆகுது அப்படின்னு சொல்லி மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கா திரும்பி பார்ப்பேன். திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வருவார். ஸோ கரெக்டாக அந்த செகண்ட் என்ன ஆகும்னே தெரியாத ஹிட்டார் அடிச்சுட்டேன். நீ எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை ஒரு மாதிரி இருந்துச்சு. சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒன்ட்டா பிரச்சனை தன்னை வந்து பெரிய பிளேயராக வந்து நிரூபிய தருணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தருணம் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. ஸோ நிறைய பேர் உங்களுக்கும் ஆகிருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது ஆயிருக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு அடிச்சு பார்த்தேன். சரி ஓகே நம்ம வந்து 3 ரவுண்டில் 2 ரவுண்ட் நம்ம பேக்கப் கொடுத்துட்டோமே. ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக அடிக்கணும்டா 3-3 அடிச்சு தலையில் வந்து பட்டையை போடுறோம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை வந்து பாடையில் கட்டி மேலே அனுப்பிட்டாரு. ஸோ அதில் வர புஷ்பான வர புஷ்ஷுன்னு மேலே பறக்குது. என்னத்த சொல்ல ஒரே சங்கட்டமாக போச்சு குமார் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 2-4 பண்ணுச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சடனாக முடிஞ்சிடும். ஏறி போயிட்டு ஒரு 5 செகண்ட் கொஞ்சமாவது விடலாம்ல ப்ரோவா யூடியூபர் ப்ரோ, கொஞ்சமாவது இதை பார்த்து கொஞ்சம் பாவப்பட்டு சரி ஓகே 5 செகண்ட் இருக்கானே ஒரு 10 செகண்ட் அவனை ஆட விடுவோமே அப்படின்னு சொல்லி ஆட விட்டீங்களா. ஆஹா அடிச்சா அடி இடிச்சா இடி மிதிச்சா மிதி இப்படிலாம் அடிச்சா நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல சூப்பராக கேம் பிளே கொடுத்தாரு. ஸோ நல்லா டேமேஜ் கொடுத்த பார்த்தீங்களா, எவ்வளோ டேமேஜ் கொடுத்தாலும் டைரக்ட் ஹெட் ஷாட் மட்டும் உள்ளாது. ஸோ அதே மாதிரி 1.1K ஃபேமிலி ரீச் பண்ணால் ரீடர் மேட்ச் இருக்குது. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட யூஐடியும் கரண்ட்ராம வந்து கரண்ட்ராமன் வாய் உலருது. மறந்துடாமல் யூஐடியை வந்து கீழே கமெண்ட் போட்டு போங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெய்லி வந்து மேட்சஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 கார்னு போயிட்டு சரி கைப்புள்ள 3 கார்னு அடித்து முக்கிக்கிட்டு மேலே வாடா அப்படின்னு சொன்னேன். முக்கிக்கிட்டு கீழே இறக்கி விட்டாரு. என்னத்த சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து வேறு லெவலில் போயிருக்கும். ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கடுத்து இவெல்லாம் கம்பேக் கொடுப்பனா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் கம்பேக் கொடுக்கல. நம்மளை வந்து வேறு லெவலில் வந்து
மேட்சை முடிச்சிருவாரு, நல்லா கேம் ப்ளே கொடுத்தாரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ளே பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஈவினிங் லைவ்ல சந்திக்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா சியூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், டாடா, பை பை.